இந்தியாவில் இஸ்லாமிய வங்கி முறையை தொடங்குவது குறித்து ஆய்வு செய்யுமாறு ரிசர்வ் வங்கியை பிரதமர் மன்மோகன் சிங் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இஸ்லாமிய வங்கி முறையை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்யுமாறு ரிசர்வ் வங்கிக்கு பிரதமர் மன்மோகன் சிங் பரிந்துரை செய்திருக்கிறார். மலேசியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் அங்கு நடைமுறையில் உள்ள இஸ்லாமிய வங்கி சேவை குறித்து பார்வையிட்டதோடு இம்முறையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு ரிசர்வ் வங்கியை கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறினார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய வங்கி சேவையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதுகுறித்து பரிசீலிக்குமாறு ரிசர்வ் வங்கியை கேட்டுக் கொண்டுள்ளேன். மலேசியாவில் இது எவ்விதம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பது குறித்து ஆராயுமாறும் கூறப்பட்டுள்ளது. இஸ்லாமிய வங்கி சேவை என்பது வட்டியில்லாமல் வங்கி சேவை அளிப்பதாகும். இத்தகைய சேவை தொடங்கினால் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து முதலீடுகள் குவியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகம் முழுவதும் 500 இஸ்லாமிய வங்கிகள் செயல்படுகின்றன. இவற்றில் பயன்படும் தொகைகள் $1,00,000 கோடி ஆகும். அடுத்த 10 ஆண்டுகளில் இது $4,00,000 கோடி உயரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிதி அமைச்சகம் இதற்கு ஒப்புதல் அளித்தாலும் கூட நீதித்துறை இதற்கு ஒப்புதல் அளிக்குமா என்பது சந்தேகமே என சில நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இஸ்லாமிய வங்கி போன்ற வட்டியற்ற வங்கி சேவையை மாநில அரசு ஆதரிக்கக்கூடாது என்று சமீபத்தில் கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது குறிப்பிடத்தக்கது.